ஸோ இன்னைக்கு வந்து நம்ம SQL சின்டாக்ஸ்லேயே வந்து வேறுங்கிற ஒரு கீவேர்டை புதுசாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து செலக்ட் ஃப்ரம்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து வேறுங்கிற புது கீவேர்டை பார்க்குறோம். இப்போ செலக்ட் டேட்டாபேஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டேபிளில் இருந்து டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செலக்ட்டுங்கிற கீவேர்டும் ஃப்ரம்ங்கிற கீவேர்டும் இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ செலக்ட் எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ண போறோமோ அந்த காலம் நேம்ஸ் எல்லாம் போடுவோம். எந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிளை வேணுமோ அதை வந்து ஃப்ரம்ங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் டேபிள் நேம் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா இப்போ நம்ம என்ன கீவேர்டை பார்க்க போறோம்? வேறுங்கிற ஒரு கீவேர்டை பார்க்க போறோம். செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த கண்டிஷன் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இது வரலும் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது. எக்ஸ்ட்ராவா வேர்னா என்ன? எங்க இருக்கிற ரோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேருக்கு அப்புறம் ஒரு காலம் நேம் போடணும். அடுத்தது ஒரு கண்டிஷன் போடணும். ஓகேவா? இதுதான் நம்ம சாம்பிளுக்கு எடுத்திருக்கிற கஸ்டமர் டேபிள். ஓகேவா? இந்த கஸ்டமர் டேபிள்ல இந்த சின்டாக்ஸை இப்போ எப்படி எழுதுறது? ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா select the customer who all belong to the USA country. கஸ்டமர் நேம் உடைய கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். யாரெல்லாம் யூஎஸ்ஏல இருக்கிறாங்களோ அவங்களுடைய கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எப்படியும் டேட்டா வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து வேணும் அப்படின்னாவே என்ன வேணும்? செலக்ட்ங்கிற கீவேர்டு வேணும். என்னென்ன காலம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐடி வேணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ட்ரி வேணும். இப்போ இந்த 3 இருந்தா போதும் எனக்கு ஸ்கோர் தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது ஃப்ரம்ங்கிற கீவேர்டை போடணும். எந்த டேபிள்ல இருந்து அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன டேபிள் நேம்? கஸ்டமர்ஸ்ங்கிற டேபிள் நேம். இப்போ வந்து டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கண்ட்ரில இருக்கிறவங்களும் இருக்காங்களா? ஜெர்மனி, USA, UK இருக்காங்களா? ஆனா எனக்கு வந்து என்ன கேக்குறாங்க? யூஎஸ்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப காலம் நேம் எதை வச்சு நான் வந்து பிரிக்கிறேன்? கண்ட்ரி வச்சு தான் வந்து நான் எடுக்க போறேன் இப்போ டேட்டாவை. யாரெல்லாம் யூஎஸ்ஏல இருக்கிறாங்க அது கண்ட்ரி காலத்துக்குள்ள தானே இருக்கு. கண்ட்ரிங்கிற காலத்துக்கு கீழே தானே இருக்கு. ஸோ அந்த காலம் நேம் கண்ட்ரி போட்டுட்டேன். ஈக்குவல் இது ஆப்ரேட்டர். இது என்னது? ஆப்ரேட்டர். கண்ட்ரி ஈக்குவல் என்னவா இருக்கணும்? யூஎஸ். அங்க என்ன எப்படி இருக்கோ கேப்ஸ்ல இருந்தா எல்லாமே இங்க கேப்ஸ்ல. அங்க எப்படி கேப்ஸ் ஸ்மால் இருக்கோ டேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க கண்டிஷன்ல கொடுக்கணும். இப்ப வந்து நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதே ஆல்பபெட்டா இருந்தா அதாவது ஏபிசிடில இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்ப இது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் எனக்கு வந்து கண்டிஷன். என்ன கண்டிஷனு? இந்த காலம் நேம்ல எங்கெல்லாம் யூஎஸ்ஏன்னு இருக்கோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். வேறுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? இங்க வேறுங்கிற கீவேர்ட் அப்பதான் இதாகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கஸ்டமர் டேபிள்ல இந்த கஸ்டமர் டேபிள்ல எங்கெல்லாம் கண்ட்ரி யூஎஸ்ஏ இருக்கோ அந்த இதை மட்டும் எடுத்து எனக்கு இங்க கொடுத்துரும். இப்ப இதையே வந்து ரியல் டைம்ல பார்க்கலாமா? செலக்ட் எனக்கு ஐடி வேணும், ஃபர்ஸ்ட் நேம் வேணும், அதுக்கப்புறம் கண்ட்ரி வேணும். ஓகேவா? இந்த டேபிள்ல இருந்து வேணும். இப்போ எனக்கு டேபிள் நேம் தெரியல அப்படின்னா இங்க போயிட்டு மை டேட்டா பேஸ்
இதுல டேபிள்ஸ் என்ன நேம் இருக்கு? கஸ்டமர்ஸ். ஓகேவா? கஸ்டமர்ஸ். எனக்கு காலம் நேமும் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த டேபிளுக்கு பக்கத்துல இருக்கு, நேமுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கொயர் இருக்கா, பிளஸ் மார்க் மாதிரி, அதை கிளிக் பண்ணிட்டு காலமை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காலம் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துரும். ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், கண்ட்ரி. இங்க 4 இருக்கு, இங்க நான் வந்து 3 தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் கஸ்டமர்ஸ். எல்லா கஸ்டமரும் வேணுமா? இல்ல, எனக்கு எங்க எல்லாம் எங்கேன்னு வார்த்தை வந்துச்சுனாவே என்ன கீவேர்ட் போடணும்? வேர்ங்கிற கீவேர்ட் போடணும். அதுக்கப்புறம் எதை வச்சு நான் ஃபில்டர் பண்ண போறேன்? கண்ட்ரியை வச்சு தான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ அந்த காலம் நேம் வந்து நான் வந்து இங்க போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு என்னவா இருக்கணும்? யூஎஸ்ஏவா இருக்கணும். ஓகேவா? ஸோ select column names from table name where column name equal to, ஈக்குவல்ங்கிறது இங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு யூஎஸ்ஏ. ஓகேவா? இப்ப வந்து இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப பார்த்துக்கோங்க, இதை செலக்ட் பண்றேன்னா மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்ல கீபோர்டு வச்சு செலக்ட் பண்ணிட்டு இங்க எக்ஸிக்யூட்னு பட்டன் இருக்கா, எக்ஸிக்யூட்னு கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு ஐடி நம்பர் 2, 5 மட்டும் காமிக்குது, எல்லாமே காமிக்கல. இங்க பாத்தீங்கன்னா இங்க யூஎஸ்ஏல யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஐடி நம்பர் 2, 5 இருக்கு. இப்ப நம்ம கொரியில வந்துருச்சா? அதேதான். இப்போ டாஸ்க் நியூ ஸ்லைடு, பவர் பாயிண்ட்ல நியூ ஸ்லைடு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் எம் பிரஸ் பண்ணீங்கன்னா நியூ ஸ்லைடு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்ப இதுல நம்ம எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? டாஸ்க் 2. இப்ப என் கூடயே சேர்ந்து எழுதுங்க. டாஸ்க். ஓகேவா? all the retrieve all the UK country must. ஸோ இப்ப சின்டாக்ஸ் என்னவா இருக்கும்? select. எனக்கு வந்து எல்லா காலம்ஸுமே வரணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டார் போட்டுக்கிட்டேன். ஸ்டார் போட்டாவே என்னது? எல்லாமே வந்துரும். நீங்க பர்டிகுலரா ஒண்ணு மென்ஷன் பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பர்டிகுலரா காலம் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல டேபிள்ல இருக்க எல்லா காலமும் வேணும்னா ஸ்டார் போட்டுக்கணும். அடுத்தது ஃப்ரம் போடுறோம். ஃப்ரம்முக்கு நெக்ஸ்ட் டேபிள் நேம் வரணும். டேபிள் நேம் என்னது? உங்களுக்கு கஸ்டமர்ஸ்ன்னு தெரியும். ஸோ அகைன் யாரெல்லாம் வேணும், எந்த ரோ எல்லாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாவே என்ன கீவேர்டு வரணும்? வேர்ங்கிற கீவேர்டு வந்துடும். எந்த காலத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்றோமோ அந்த நேம், காலம் நேம்க்கு அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் வரணும். ஆப்ரேட்டர் வந்து நான் இங்க என்ன போடுறேன்? ஈக்குவல் போடுறேன். என்ன கண்ட்ரி வந்து நான் ஃபில்டர் பண்ணணும்? யூகே. யூகேங்கிறது ஏபிசிடி ஆல்பபெட் லெட்டர்ஸா இருக்கிறதுனால நான் கொட்டேஷனுக்குள்ளார கொடுக்கணும். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார கொடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதை நான் காப்பி பண்ணல, எழுதலாமா? இதை delete பண்ணிடுறேன். கீவேர்டு என்னது? select. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா காலம்ஸுமே வேணும், அதுக்கு ஸ்டார். அடுத்த கீவேர்டு என்ன வரணும்? ஃப்ரம். ஃப்ரம்னா எந்த டேபிள்ல இருந்து. ஃப்ரம்முக்கு அப்புறம் டேபிள் நேம் தான் வரணும். டேபிள் நேம் நம்மளுக்கு அடுத்தது எனக்கு பர்டிகுலரா யூகேல இருக்கிற கஸ்டமர் மட்டும்தான் வேணும், எல்லாரும் கஸ்டமரும் வேண்டாம். அப்படிங்கிறப்ப ஃபில்டர் போடணும். ஃபில்டர்னாவே என்னது? வேர்ங்கிற கீவேர்டு வந்துடணும். வேர் காலம் நேம் வரணும்.
country equal to country value என்னது UK. ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து country equal to UK இருக்கிறதுன்னு எனக்கு தெரியணும். அப்ப டேபிள்ல இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப யூகேல இருக்கிறது மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கா? பாருங்க, ஹோல் டேட்டால ஒரே ஒரு யூகே மெம்பர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுதான் ஃப்ரீ இங்க காமிக்குது. ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு டாஸ்க் ஃப்ரீ கொடுக்குறேன். டாஸ்க் ஃப்ரீ பண்ணலாமா? இப்ப என்னன்னா retrieve all the customers